நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன். அது வந்து தெரு முச்சந்தியா இருக்குது. இதில வாஸ்து வச்சு எப்படி கட்டுறது? அது நல்லதா அந்த மாரி சரி. வாங்குனது? 3 தெரு சந்திக்கிற இடத்துல உங்க வீடு இருக்கு அப்படின்னா, அது தெருக்குத்தாறணும். ஆக்சுவலி தெருக்குத்துல 2 இருக்கு. நல்ல தெருக்குத்து, கெட்ட தெருக்குத்துன்னு 2 இருக்கு. உச்சப்பகுதி, வாசல் உச்சப்பகுதியில வாசல் வைக்கணும். அத தொடர்ந்து தெருக்குத்து இருக்குமேயானால், உச்சப்பகுதியில இருக்கிற தெருக்குத்தெல்லாம் நல்லது. மத்த பகுதியில இருக்கிற தெருக்குத்து கெட்டது. உதாரணத்துக்கு, கிழக்கு சார்ந்த வடகிழக்கு, கிழக்கு சார்ந்த வடகிழக்கு தெருக்குத்தா இருந்தாதுன்னா, அது நல்லது. வடக்கு சார்ந்த வடகிழக்கு தெருக்குத்தா இருந்தாலும் நல்லது. ஒருவேளை மேற்கு இருந்ததுன்னா, மேற்கு சார்ந்த வடமேற்கு தெருக்குத்தா இருந்தா அது கூட நல்லது தான். தெற்கா இருந்ததுன்னா, அக்னி மூலம்னு சொல்லக்கூடிய தென்கிழக்கு, தெற்குல இருந்தா தென்கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தெருக்குத்து நல்லது. ஆக இதெல்லாம் நல்லது. தவறான தெருக்குத்து அப்படின்றது நிருதி மூலையில் இருக்கக்கூடியது. தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. மேற்கு சார்ந்து இருந்தாலும் சரி, தெற்கு சார்ந்தா இருந்தாலும் சரி, தென்மேற்கு தெருக்குத்து அது நல்லது கிடையாது. கிழக்கு சார்ந்த அக்னி தெருக்குத்து நல்லது கிடையாது. வடக்கு சார்ந்த வடமேற்கு, வடக்கு பார்த்த வாசல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய வடமேற்கு தெருக்குத்தும் சரி கிடையாது. இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ 3ஆவதா ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நடுவில் இருந்தால் என்ன பண்ணுறது? 2 பக்கம் இல்லாமல் நம்ம வாசலுக்கு நடுவில் இருந்தால், ஒருவேளை தெரு 10 அடி இருக்கும், நம்ம வீடு வந்து 30 அடி இருக்கலாம். 10 அடி இந்த பக்கம் 10 அடி இந்த பக்கம் போய் நடுவில் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? அது நல்லதா கெட்டதா அப்படின்னா, அதுக்கும் இதே தான். கிழக்கு பக்கம் இருந்ததுன்னா நல்லது, வடக்கு பக்கம் இருந்ததுன்னா நல்லது, தெற்கோ மேற்கோ இருந்ததுன்னா நல்லது இல்லை. இவ்வளோதான். அது என்ன பண்ணும் ஏது பண்ணுங்கிறதெல்லாம் மெஷர்மெண்ட் பார்த்து தனியாக அந்த இது பொதுவாக யூடியூப்பில் சொல்லக்கூடிய அளவுக்கு இதான். மற்றவை அந்த லேண்டை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். அளவு பார்த்து லேண்டை பார்த்து முடிவு பண்ணலாம். அப்போ அந்த தெருக்கூத்துக்கு பிள்ளையார்லாம் வைக்கிறாங்களே, அப்ப அதெல்லாம் பலன் தராதா?